ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தீபாவளி நல்லபடியாக முடிஞ்சுது. வருஷம் தீபாவளிக்கு மறுநாள் இங்கே டூருக்கு போவோம் கம்பெனிலேருந்து. இந்த வருஷம் என்ன வராது, வால்பாறைக்கு போகிறோம். போன வருஷம் கொச்சின் போனோம், அதுக்கு முந்தின வருஷம் மூணார் போனோம். இந்த வருஷம் வால்பாறைக்கு போகிறோம். வாங்க டூருக்கு போகலாம். ஆவடியானூரில் நம்ம பெயிண்ட் கம்பெனிலேருந்து வண்டி எடுத்தாச்சு. திருவிளையாடல் சரஸ்வதி படங்களில் வர மாதிரி ஒரே பனிமூட்டமாக இருக்குது. நான் வரணும்லாம் ஒன்றுமே தெரில, என்னன்னு தெரியல. இப்போது தென்காசி திருநெல்வேலி அந்த பைபாஸ் ரோட்டில் போய்கிட்டு இருக்கோம். இந்த ஊர் பேர் மகிழ்வண்ணநாதபுரம். இப்போது அத்திட்டு வந்துட்டோம். இங்கேயும் பாருங்கள், நல்லா பனிமூட்டமாக தான் இருக்குது எல்லா பக்கமும். எப்படி பட்டாசு போட்டால் இதுவா இல்லை வேறு எதுவான்னு தெரில. நாங்கள் ஏன் வருஷம் தீபாவளிக்கு மறுநாள் இந்த மாதிரி டூருக்கு போகிறத சூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பண்ணுறது பெயிண்ட் வியாபாரம். இப்போ தான் நாங்கள் ஃப்ரீயாக இருக்கோம் மழை டைமுங்கிறதுனால. இந்த 2 மாதமும் கொஞ்சம் வியாபாரம் டல்லாக தான் இருக்கும். அதனால் எங்கேயாவது போய்ட்டு வரலான்னு பார்த்தது இந்த டைமில் இப்போ போய்கிட்டுருக்கோம். ஆலங்குளம் வந்துட்டோம். நல்ல பனிமூட்டமாக தான் இருக்குது. இது பட்டாசு போட்ட பனிமூட்டமாக இல்லை ஏற்கனவே இந்த மழை பெஞ்சனால உள்ள பனிமூட்டமான்னு தெரியல. மாராந்தை டோல்கேட் பக்கத்தில் வந்துட்டோம். இந்த பாவச்சத்திரம் ரயில்வே பால பணிகள் வேலை முடிஞ்ச உடனே இந்த டோல்கேட் திறப்பாங்கன்னு நினைக்கிறேன். பொதுவாகவே நைட்டு 10 மணிக்கு அப்புறம் அந்த 2 வீலரோட டிஸ்டர்பன்ஸ் ரொம்ப இருக்காது பைபாஸில். இப்போ 1-2 தான் போயிட்டுருக்கு வண்டி. லாரிகளும் 1-2 தான் போயிட்டுருக்கு. மற்றபடி ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இல்லை பைபாஸ்லலாம் வண்டி ஓட்டுறதுக்கு. திருநெல்வேலி ராணி அண்ணா காலேஜ் பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே இருக்குது பாருங்கள், ராணி அண்ணா காலேஜ். நான்கு வழிச்சாலை முடிய போகுது. இனிமேல் திருநெல்வேலி ஊருக்குள்ளே என்ட்ரு ஆக வேண்டியது தான். திருநெல்வேலி பேட்டைக்குள்ளே வந்தாச்சு. இங்கே போன மாதத்து வரைக்கும் ரோடு ரொம்ப மோசமாக இருந்தது. இப்போ ஏதோ வேலை பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பஞ்சர் ரொட்டி போட்டிருப்பாங்க, வேறு என்ன. இப்போ போட்டாங்களா இப்போ ரோடு? இப்போ ஒட்டு போட்டாங்க. சரி சரி, ஒட்டு போட்டாங்க, அது சேர்ந்து. சரி சரி. நேராக போனால் திருநெல்வேலி இந்த ரோட்டில் லெஃப்ட் எடுத்தோம்னா தச்சநல்லூர் போயிடலாம். நம்ம இப்போ லெஃப்ட் எடுத்து தான் போக போகிறோம். தச்சநல்லூர் கிட்ட வந்துட்டோம். இங்கே பாருங்கள், ஒரு மலைக்கே ரோடெல்லாம் அப்படியே ரொம்ப டேமேஜ் ஆகிட்டு கிடக்கு. அது என்ன ஒருத்தரில் திருநெல்வேலி மட்டும் எப்போ பார்த்தாலும் ரோடெல்லாம் மோசமாக தான் இருக்குது. பெருகி வரும் மக்கள் தொகையை கருத்தில் கொண்டு திருநெல்வேலியில் பாலங்கள் நிறைய கட்டணும். இப்போ கோயம்புத்தூரில், மதுரையில், திருச்சியில் கட்டியிருக்க மாதிரி திருநெல்வேலி ஜங்ஷன்லேருந்து விஎம் சித்திரம் வரைக்கும் ஒரு பாலம், அடுத்து இந்த பக்கம் தச்சநல்லூர் வரைக்கும் ஒரு பாலம், மேற்கு பக்கம் பார்த்திங்கன்னா பேட்டை வரைக்கும் ஒரு பாலம். அப்படி போட்டாங்கன்னா நல்லா டிராஃபிக்லாம் குறையும், மக்கள் நல்லா ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணலாம். இது பாருங்கள், ரோடை பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குது. இது பழைய பைபாஸ் ரோடு பக்கத்தில் வந்துட்டோம்.
இதில் ரைட்டில் போனோம்னா வண்ணாரப்பேட்டை போயிடலாம். வண்ணாரப்பேட்டை போய் புது பஸ் ஸ்டாண்டு போயிடலாம், திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்டு. இது மதுரை ரோடு. முன்னாடிலாம் சென்னைக்கு போகக்கூடிய பஸ்ஸெலாம் இந்த பக்கமாக தான் வரும், ஜங்ஷன்லேருந்து இந்த பக்கமாக வந்து தான் போகும். அந்த வேந்தாங்குளம் புதிய பஸ் ஸ்டாண்டு கட்டுறதுக்கு முன்னாடி. இனிமேல் பைபாஸில் ஏற வேண்டியதுதான். இதுக்கு மேலே அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திரன் சொல்லு மோடு தான் வண்டி பாயம். ஃபஸ்ட்டு டோல்கேட் வந்துருக்கோம் இப்போ தான். இது வந்து கயத்தாறு டோல்கேட்டு. சாலைப்புது டோல்கேட் சொல்லுவாங்க, நாங்கள் ஃபுல்லாகவே கயத்தாறு டோல்கேட் சொல்லி பழக்கமாக போயிட்டு. எப்போதும் இந்த இடத்துல வண்டிகள்லாம் நிறையா நிற்கும். இன்றைக்கி தீபாவளின்னு நைட்டுன்றதுனால ரொம்ப டிராஃபிக் இல்லை. ஆனால் இதே டைம் நாளைக்கு பார்த்திங்கன்னா நிறையா வண்டிகள் நிற்கும் லைனில். இந்த பனிமூட்டம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இது பனிமூட்டம் தானே டவுட்டாக இருக்குது, ஆனால் குளிரவே மாட்டேங்குது வெளியிருந்தாக்கி. இந்த சிவப்பு கலரில் லைட்டு விட்டு விட்டு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து காற்றாலைகள். எல்லாம் பகலில் பார்க்க நல்லாயிருக்கும் இந்த ஏரியாவில். அடுத்து ஒரு டோல்கேட் வருது. இது வந்து எட்டூர் வட்டம் டோல்கேட்னு சொல்லுவாங்க. சாத்தூர் டோல்கேட்டு நாங்கள்லாம் சொல்கிறது சாத்தூர் டோல்கேட்னு சொல்லுவோம். பனிமூட்டம் ரொம்ப அழகாக இருக்குது. லைட்டு கீழே பாருங்க, லைட்டு பாருங்க. இதைத்தான் சொன்னேன். இங்கே பாருங்கள், லைட்டு வெளிச்சத்துக்கு அதுக்கும் நல்லா இருக்குது. லைட்டுக்கு கீழே பனிமூட்டம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நமக்கு முன்னாடி எந்த வண்டி போயிட்டு இருக்குன்னு சரியாக கண்டுபிடிக்க முடியாது, அந்தளவுக்கு பனிமூட்டமாக இருக்குது. முன்னாடி அந்த ராம்கோ சிமெண்ட் ஃபேக்ட்ரி பக்கத்தில் போயிட்டுருக்கோம். ரோடு ஃப்ரீயாக இருந்தாலும் ரொம்ப வேகமாக போகலை. இங்கே பாருங்கள், 64 தான் போயிட்டுருக்கோம். திருநெல்வேலி டு மதுரை ரோட்டில் 3வது டோல்கேட் இது. இதுதான் ஃபேமஸ் டோல்கேட்னு சொல்லலாம். கப்பலூர், மதுரை கப்பலூர் டோல்கேட்டு. ஜாலியாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு வண்டி கூட இல்லை. நாளைக்கு இதே டைமில் பார்த்திங்கன்னா நிறைய வண்டிகள் இருக்கும். ஏன்னா தென்காசிலேருந்து வரக்கூடிய வண்டிகள் ஃபுல்லாகவே இந்த பக்கமாக தான் வந்து ஆகணும். அதனால் நிறைய வண்டிகள் இருக்கும். தீபாவளி நைட் ஆச்சு, டீ கடை இருப்பான்னு பார்த்தேன். 1-2 டீ கடை இருக்குது, பரவாயில்ல. வந்தாச்சுங்க, ஆழியார் வந்துட்டோம். இதுதான் ஆழியார் டேம். இங்கே பாருங்கள், நம்மள மாதிரி நிறையா ஊரில் நிறைய பேர் வந்துருக்காங்க.
ஆழியார் டேம் நல்ல பெரிய டேமு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தண்ணி வெளியில் வருது டேம்லேருந்து. இந்த பக்கம் ஒரு சின்ன அருவி மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியல. ஆழியார் டேம் தண்ணி வெளியில் வருது பார்த்தீங்களா, அது வந்து உப்பாறு, அந்த ஆறு பேர். அங்கே தான் குளிக்க போயிட்டுருக்கோம். அங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் போயிட்டு. இங்கே வந்து குளிக்கலாம்னு பார்த்தோம், ஆனால் இங்கே இறங்க முடியல. எல்லா பக்கமும் சவுறு மாதிரி கட்டி விட்டுருக்காங்க. ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஏரியா. உள்ளூர் மக்கள்லாம் குளிக்கிறாங்க, 1-2 பேர். உள்ளூர்காரனுக்கு நாயை கண்டா பயம், வெளியூர்காரனுக்கு தண்ணி கண்டா பயம்னு சொல்லுவாங்க. ஆனால் உள்ளூர்காரனுக்கு தெரியும் இந்த நாய் கடிக்கும், இந்த நாய் கடிக்காதுன்ட்டு. வெளியூர்காரனுக்கு வந்து எங்கே பள்ளருக்கும் எங்கே மேடக்கும் தெரியாது, எங்கே வளர்க்கும் தெரியாது. அதனால் இன்னும் கொஞ்சம் தூரம் போனாக்கா இன்னொரு இடத்த குளிக்கலாம்னு சொன்னாங்க உள்ளூர் மக்கள். அதை வரைக்கும் தான் போய்கிட்டு இருக்கோம். இங்கே தான் குளிக்கலாம்னு பார்த்தோம். இங்கே போய் குளிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்லா பாதை இருக்குது போகிறதுக்கு. தண்ணிக்குள்ளே இறங்க முடியுமான்னு தெரியல, போய் பார்ப்போம். இங்கே தான் குளிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆழியார் டேமுக்கு எதிர்த்தாப்பில் உள்ள சின்ன ஊர். அந்த ஊர் பக்கத்தில் இந்த ஆறு, உப்பாறு, அருமையான ஆறு. சூப்பராக குளிச்சாச்சு. நல்லா இருக்குங்க குளிக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், நல்லா ஆறு போயிட்டுருக்கு. அந்த கரையிலையும் இந்த கரையிலையும் தென்னந்தோப்புகள். சூப்பராக இருக்குது குளிக்கிறதுக்கு. இதுதான் ஆழியார் டேமை சுற்றி பார்க்குறதுக்கு டிக்கெட் எடுக்கிற இடம். இங்கே பாருங்கள், ஆழியார் டேம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பார்க்கு நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க, சுத்தமாக இருக்குது. இப்போ வந்து மணி காலையில் 8 மணி ஆகுது. மக்கள் இப்போ தான் 1-2 வந்துட்டுருக்காங்க உள்ள. இன்றைக்கி லீவு நாளுங்கிறனால கொஞ்சம் கூட்டம் அதிகமாகவே இருக்கும், அப்படி எதிர்பார்க்கலாம். இங்கெல்லாம் போய் சுற்றி பார்க்கணுன்னு ஆசை தான், ஆனால் டைம் இல்லை. ஏன்னா வால்பாறைக்கு போயிட்டு வரதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். அப்புறம் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே வீட்டுக்கு கிளம்பணும். அதனால் இங்கே சுற்றி பார்க்கல. செக் போஸ்ட் பக்கத்தில் வந்துட்டோம். இனிமேல் டிக்கெட் எடுக்க வேண்டியதுதான், வண்டிக்கும் எல்லாத்துக்கும். மலையேற்றம் ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஆழியார் டேமு. சரி சரி. ஒரு பசனிக்கா. ஆமாம் ஆமாம் ஆமாம். நான் வண்டி போயிடலாம். அங்கே போகணுமா? ஏத்தமும் பெருசாக தெரியல. அங்கே போனால் எப்படி? கவி அருவி இங்கே வந்தாச்சு. இதானோ? ஆமாம், நிற்போமா அதிகம். இங்கேருந்து பார்க்க நல்லா இருக்குது அந்த வியூ பாயிண்ட்லாம். அந்த ஆழியார் டேம் இது மொத்தம் 40 ஹேர்பின் பெண்ட் இருக்குது. அது ஒவ்வொரு பெண்டுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க, ஒரு அனிமலோட பேர். பக்கத்தில் வரும்போது ஆமாம்.
அது போயிட்டே இருக்குது வெடி கொடுக்காங்க கேரளா ஓ ஹலோ ஹலோ ப்ரோ இப்போ தான் அந்த டீ எஸ்டேட்டு ஸ்டார்ட் ஆகுது. இது வரைக்கும் டீ எஸ்டேட் எதுவும் வரல, இங்கேருந்தே தான் வருது. நான் தேயிலை அடிக்கணும். தேயிலை மாஞ்சலும் இப்போ தான் இருக்கோம். மாஞ்சல் தான் போயிருக்கீங்களா? வாட்டர் ஃபால்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சொன்னாங்க வியூஸ்லாம். வாய்ப்பு வருவேன். விட்டுருமா? இங்கே பாருங்கள், அந்த 7வது சொர்க்கம்னு சொல்லப்படக்கூடிய வால்பாறைக்கு போகக்கூடிய ரோட்டில் உள்ள இடங்கள்லாம். இந்த வியூ பாருங்க, செம்மையா இருக்கு. வால்பாறைக்கு போற ரோட்ல 2 பக்கமும் தேயிலை தோட்டம். அருமையான வியூ. ஒரு அருமையான இயற்கை காட்சி.
இயற்கை காட்சி முடியாது, செயற்கை காட்சி. தேயிலை தோட்டம்லாம் மனுஷங்களா உருவாக்குனது தான். இதுவுமே மனுஷங்களா உருவாக்குனது தான். ரோடு எல்லாமே மனுஷங்க உருவாக்குனது தான். அருமையான இடம். நீ சொல்லாத கும்பேன் கொரட்டை எடுத்துக்கிட்டு கொரட்டை எடுத்தியாடி கொரட்டை வீடியோ எடுத்துக்கிட்டு தப்பு பண்ண முடியாது. ஒன்றும் இல்லை, நீ வீட்டு போகும்போது கொர 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 போகும்போதியா வீடியோ எடுத்துருக்கேன். நான் நேற்று மைண்ட் வந்தது வீடியோ எடுக்கணும்ட்டு கையை எடுத்து கரடியோட பறக்கிறது. சரியான வியூ. கார்காரன் அரை அடிச்சா பிரேக் அடிக்கணும்ல, அதுக்கடுத்து பின்னாடி வண்டி வரணும். பைக்கு போய் இடையில கட் அடிச்சிருக்க மாதிரி. கொடைக்கானல் மேகத்துல வருவாங்கல்ல. இந்த இடத்துல மிஸ்ட் பாருங்க, செம்மையா இருக்கு. இந்த பக்கம் ஒரு ரோடு போய் பாருங்க, அதில் கார் வரும், ஆனால் கார் ரொம்ப தெரியாது லைட்ஸில். அந்த வருது பாருங்க, மிஸ்ட் செம்மையா இருக்கு. கார்வார் மார்ஷ் இவர் தான் அந்த வால்பாறையை உருவாக்குனவராம். சாலைகள்லாம் போட்டு 32வது பண்டில் இவரோட சிலை இருக்குது. அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்குது. கொடைக்கானல், ஊட்டி அந்த மாதிரி பள்ளத்தாக்கு. ஆயிரத்தி 1897 1939 போன பார்த்துட்டா இது படுத்து.
எருமை பார்த்து எருமை பார்த்து இங்கே பாருங்கள், இது வந்து தேயிலை செடி. இது மேலே ஒரு ஒட்டு தவறமாக இன்னொரு செடி, ஒரு சின்ன செடி வந்து தழுத்து நிற்குது. இங்கே பாருங்கள், தேயிலை செடி மேலே இந்த செடி. எனக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. கூழாங்கல் அந்த ஆறு பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே பாருங்கள், கூழாங்கல் ரொம்ப பார்க்க அழகாக இருக்குது. இதை வச்சு அந்த ஆறுக்கே கூழாங்கல் ஆறுன்னு பேர் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பெரிய கல்லாடா போடுவாங்க. இந்த மாதிரி இதுவும் ஒரு ஒட்டு தாவரம் தான். தேயிலை செடி மேலே அது ஒட்டிக்கிட்டு வளர்ந்து நிற்கிது. இப்போ நாங்கள் போயிட்டுருக்க இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளமலை சுரங்கம்னு ஒரு சுரங்கம் இருக்குதான். அதை தான் பார்க்க போயிட்டுருக்கோம். செடி தானே. வெள்ளமலை சுரங்க பகுதி இங்கே வந்திருக்கோம். நான் பார்க்க அளவு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. தெரியாதுப்பா. வால்பாறையோட அழகை பாருங்கள். மலைகளில் வீடெல்லாம் இப்படி அழகாக இருக்குது பாருங்கள். செம்ம மிஸ்ட்டு. இது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரிலாம் பார்க்கணுன்னா மலைகளுக்கு வந்து மக்கள் எல்லாமே இந்த மிஸ்ட்டை தான் பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா கீழெல்லாம் பார்க்க முடியாது. இந்த மாதிரி மிஸ்ட்டு பார்க்கணுன்னா மலைகளுக்கு வந்தே ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லபடியாக சுற்றி பார்த்துட்டோம். இப்போது கீழே இறங்கிக்கிட்டு இருக்கோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.